Hi friends, good morning. நம்ம லாஸ்ட் vlog வந்து SCTC செங்கோட்டை கோழிக்கோடு vlog வந்து எடுத்துருப்போம். அந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த vlog பார்க்க மேல நான் கார்ட்ஸ்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஏன்னா அந்த vlogல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோழிக்கோடு முடிச்சிருப்போம். இப்போ நம்ம கோழிக்கோடு வந்து அடுத்த ஒரு ஜர்னி வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். எனக்கு பின்னாடி பார்த்தாலே தெரியும். இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா கோழிக்கோடு பஸ் ஸ்டாண்ட்ல தாங்க இருக்கிறோம். கோழிக்கோடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. ஒன்று பிரைவேட் பஸ் ஸ்டாண்ட், இன்னொன்று வந்து இந்த KSRTC பஸ் டெர்மினல். இங்கேருந்து நம்ம ஆன்போர்ட் ஜர்னி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எங்கே ட்ராவல் பண்ண போகிறோம்னா கமர்ஷியல் கேபிட்டல் ஆஃப் கேரளாவானா எர்ணாகுளத்துக்கு தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். இதுக்கு நான் சூஸ் பண்ணிக்கிற பஸ் தான் பார்த்தீங்கன்னா KSRTC பஸ்ஸில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு KSRTC பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி. KSRTCயில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வேரியண்ட் வந்து ரீசெண்டாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதில் ஒரு வேரியண்ட்டான AC ப்ரீமியம் சூப்பர் ஃபாஸ்ட்டில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 7:20 ஆகுதுங்க. நம்ம பஸ்ஸோட டைம் வந்து 8 மணிக்கு இங்கேருந்து கிளம்பும். ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம உள்ளே போய்ட்டு பேசலாம். சரி வாங்க பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகலாம். பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லேருந்து ஒரு ஹோட்டலில் வந்து சாய் குடிக்க உட்காந்துருக்கேன். காலையில் சாய் மட்டும் போதுன்னு பார்க்குறேன், எதுவும் சாப்பிட்லங்க. ஒரே சில் கிளைமேட்டாக இருக்குது, தொண்டை வேறு கரகரன்னு இருக்கா. இந்த மாதிரி சூடாக குடிச்சா தாங்க நல்லாயிருக்கு. சரி வாங்க பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகலாம். இதுதான் என்ட்ரன்ஸு. இந்த KSRTC பஸ் டெர்மினலுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா நமக்கு ரூம்ஸ் இருக்குது. அப்புறம் டார்மெட்ரிஸு, ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்குலாம் நிறையா கொடுத்துருக்காங்க. நான் அங்கே போய் தான் ஃப்ரெஷ்அப் பண்ணேன். ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 100 ரூபாங்க. அதாவது நம்ம ஸ்டே பண்ண முடியாது, ஃபேஸ் வாஷு, ரெஸ்ட் ரூம்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு மட்டும் 100 ரூபாங்க. நான் அப்படி தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் டார்மெட்ரிஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு அபோவ் ஆவரேஜ் லெவலில் தான் இருக்குது. ஹைஜீனிக்லாம் கிடையாது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் உள்ளே போனதுமே பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே வந்து தனியாக ஒரு ரூம் கொடுத்துருவாங்க. அதாவது பேக் வைக்கிறதுக்கு வச்சதுமே பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து திரும்ப வந்து எடுத்து வந்துடலாம். பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்து நமக்கு வந்து லாக்கர் கொடுத்துருக்காங்க. பேக்கேஜில் நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் கொடுத்துருவோம், அந்த மாதிரி லாக்கர் கொடுத்துருக்காங்க. இங்கே லாக்கருக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு AC வெயிட்டிங் ஹால் கொடுத்துருக்காங்க. நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி 1 ஹவருக்கு வந்து 20 ருபீஸு வெயிட்டிங் ஹாலுங்க. இங்கே பிளாட்ஃபார்மில் நமக்கு KSRTC ரிசர்வேஷன் கவுண்டர்ஸ்லாம் இருக்குங்க. நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணாலும் இங்கே வந்து நம்ம புக் பண்ணிக்கலாம். அந்த இருக்குங்க நம்ம பஸ்ஸு எர்ணாகுளம் பஸ் நம்பர் இதாங்க நம்ம பஸ்ஸு. நான் க்ரூஸை பெனிஃபிட் கேட்டேன், vlog தானே எடுத்துக்கங்கன்ட்டாங்க. ஸோ லைட்டாக நம்ம எக்ஸ்ரே இன்டீரியர் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு குயிக்காக நம்ம ஆன்போர்ட் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். உள்ளே வந்தது நல்லா ஜம்முன்னு இருக்குங்க. AC காற்று பட்டது, வெளியே கொஞ்சம் வெக்கையாக இருந்துச்சு. AC காற்று பார்த்து நல்லது செம்ம ஜில்லுன்னு இருக்குங்க. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 7:50 ஆகுது. இன்னும் நமக்கு 10 நிமிஷம் இருக்குது பஸ் கிளம்புறதுக்கு. இங்கே நமக்கு பஸ்ஸோட லென்த்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசெல்லாம் கிடையாதுங்க. ஒரு காம்பேக்டான சைஸில் தாங்க இருக்குது பஸ்ஸு. ஸோ காம்பேக்டாக இருந்தாலுமே கொஞ்சம் ஸ்பீடு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் புக் பண்ணியிருக்கிற சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா சீட் நம்பர் 1ங்க, அதாவது விண்டோ சீட்டு. பட் இதுதான் நான் உட்காந்துருக்க சீட் நம்பர் 2. ஏன்னா நமக்கு vloggingக்காக பார்த்தீங்கன்னா சீட் நம்பர் 2 தான் கரெக்டாக இருக்கும். ஸோ ப்ரோட்டை கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ண மாறிக்கிறீங்கன்னு ஓகே அப்படின்ட்டாரு. ஸோ அதனால் இப்போ சீட் நம்பர் 2ங்க. சீட் நம்பர் 1 நமக்கு வந்து கொஞ்சம் டக்குன்னு வியூ கிடைக்காது, அதனால தான். இப்போ நம்ம சீட்டில் இருக்க என்னென்ன அமெனிட்டிஸ் கொடுத்துருக்காங்கிறத பார்ப்போங்க. நமக்கு எல்லா பஸ்லேயும் கொடுக்குற மாதிரி தான். ஒரு ஹேண்ட் ரெஸ்ட்டு, ஹூக்கு, வாட்டர் பாட்டில் ஹோல்டரு, அப்புறம் மேகசின் பவுச் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து சார்ஜிங் சாக்கெட்டுங்க. நமக்கு USB-யும் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆப்பிள் ஃபோனுக்கும் கொடுக்குற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. சீட்டுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா புஷ்பேக் சீட் தாங்க. சூப்பராக இருக்குங்க சாஞ்சிக்கிறதுக்கு. நமக்கு வந்து காஃப் சப்போர்ட் வராது, ஏன்னா இது வந்து சீட்டர் வேரியண்ட் தான், செமி ஸ்லீப்பர் கிடையாது. AC வெண்ட் வந்து நமக்கு மேலே கொடுத்துருக்காங்க, 2 கொடுத்துருக்காங்க. சில்னஸ் நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. அப்புறம் ரீடிங் லைட்டுமே ப்ராப்பர் கண்டிஷனில் இருக்குது. நம்ம ஜர்னி ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. ஸோ டிரைவர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன LCD இருக்குது. அதில் வந்து பின்னாடி பேக்கு CCTV கேமரா இருக்குது, ரிவர்ஸ் கேமரா பார்க்குறதுக்கு.
ஆன் டைமுக்கு நம்ம கோழிக்கோடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பியாச்சு. ரோடு கண்டிஷன் வந்து சூப்பராக இருக்குங்க. மொத்தமாக 6 வே ரோடு. நமக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 3 வே ரோடு. அதனால் பார்த்தீங்கன்னா வண்டி கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்குங்க. ரோடு பார்க்க எவ்வளோ நல்லா நீட்டாக க்ளீனாக இருக்குங்க. இந்த பஸ்ஸோட டைமிங் டீட்டெயில்ஸ் பற்றி பார்த்துடலாங்க. டெய்லி காலையில் 8 மணிக்கு கோழிக்கோடுலேருந்து எடுத்து 1 மணிக்கு நமக்கு எர்ணாகுளம் ரீச் ஆகுதுங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நமக்கு 5 மணி நேரம் ஆகுது. நமக்கு ரூட்டு தாங்க கோழிக்கோடுலேருந்து எடுத்தாங்கன்னா அப்புறம் கொட்டக்கால்னு ஏதோ ஒரு ஊர், அதுக்கப்புறம் குட்டிப்புறம், நம்ம ட்ரெயினில் போகிறப்ப நிறையா பார்த்துருப்போம் குட்டிப்புறம், அதுக்கப்புறம் வந்து இடப்பள்ளி, திரிசூர், சாலக்குடி, அங்கமாலி, ஆலுவா. காய்ஸ் கொட்டாக்கால்ங்கிற ஸ்டேஷன் சரி கொட்டக்கால்ங்கிற ஏரியாவுக்கு வந்திருக்காங்க. 9:10 தான் டைம் கொடுத்துருந்தாங்க. 8:55 வந்துட்டாங்க. இன்னும் ஒரு பேசஞ்சருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இதுதாங்க போர்டிங்கு. ஒரு வெயிட்டிங் ஷெட்டுன்னு இருக்குது, பஸ் வெயிட்டிங் ஷெட்டு, ஏவிஎஸ் ஸ்கொயர் கொட்டக்கால். குட்டிபுரம் பைபாஸ் ஜங்ஷன், ஒம்போதரங்க. டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 9:35 ஆகுதுங்க. குட்டிபுரமுக்கு எடப்பள்ளுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டல் பிரேக்கில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்காக நிப்பாட்டியிருக்காங்க, அம்மா ரெஸ்டாரண்ட்டுன்னு. கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு, கொஞ்சம் நேரம் தூங்கிட்டேன். ஏன்னா நம்ம அந்த சீரீஸ்லேயே சரியாக நமக்கு தூக்கம் இல்லையா. ஸோ இங்கே எப்போ சாப்பிட போகிறேங்க. மார்னிங் சாப்பிடவே இல்லை, சாப்பிட்டு வந்துட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. சாப்பிட்ட போகிறதா கண்ணில் கொஞ்சம் உயிர் வந்த மாதிரி இருக்குது. நான் இங்கே சாப்பிட்டது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அபோவ் ஆவரேஜ் தாங்க. ஓவாக அப்படின்னா ஒரு அபோவ் ஆவரேஜ், ஒரு டீசெண்டான டேஸ்ட்டில் இருந்துச்சு. இங்கே கேரளாவில் இது வரைக்கும் நோட்டீஸ் பண்ணது என்னென்னா, இவங்க வந்து சாப்பிடும்போதே பக்கத்தில் வந்து ஒரு டீ வச்சுக்கிறாங்க, கட்டன் சாய் வச்சுக்கிறாங்க. நம்ம சாப்பிடும்போது எப்படி தண்ணி குடிப்போமோ அதே மாதிரி பக்கத்தில் ஒரு சாப்பிட்றாங்க, டீ குடிக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, டீ குடிக்கிறாங்க, அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க.
நமக்கு இந்த மாதிரிலாம் பழக்கம் இல்லைங்க. நம்ம எப்போயுமே சாப்பிட்டு அட்லீஸ்ட் ஒரு ½ hour 1 hour கழிச்சு டீ குடிப்போம். இங்கே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. தண்ணி குடிக்கிற மாதிரியே குடிக்கிறாங்க. 9:55க்கு வந்து இங்கேருந்து கிளம்புறோங்க. இடப்பல் 10 o'clockங்க. சேஃப்டி வைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஒரு சிசிடிவி கேமரா இருக்குது. அப்புறம் ஃப்ரண்ட்டில் அங்கே ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து எமர்ஜென்சி அலாரம் சிஸ்டம் ஒன்று இருக்குது. நான் மேக்ஸிமம் பார்த்த வரைக்கும் என்னென்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் புக்கிங் தாங்க அதிகமாக பண்ணுறாங்க. ஏன்னா ஸ்டாப்புமே அதுக்கு ஆன்லைன் புக்கிங்கில் என்னென்ன ஸ்டாப் கொடுத்துருக்காங்களோ அங்கே தான் நிற்கிறாங்க. என்னென்ன ஸ்டாப் இருக்குன்னா நான் சைடில் நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரேராக தான் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ் பேசஞ்சர்ஸ் வந்து ஏறுறாங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் ஒரு 1 or 2 பேர் தான் அன்ரிசர்வ் பேசஞ்சர்ஸ் ஏறியிருக்காங்க. ஏன்னா நான் காலையில் இந்த பஸ்ஸோட ரிசர்வேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரோவும் லாஸ்ட்டுக்கு முன்னாடி ரோ மட்டும் தான் நமக்கு காலியாக இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே ஆன்லைன் புக்கிங்கில் இருந்துச்சு. காய்ஸ் இப்போ நம்ம குன்னங்குளம் தாண்டி போய்கிட்டு இருக்கோம். டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 10:30. ஸோ இந்த ரைட்டில் போகிற பாதை தாங்க குருவாயூர் போகிற பாதை. பதினொன்று 5க்கு வந்து திருச்சூர் KSRTC பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் ஆயிருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பஸ் டைமிங்லாம் சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. எல்லா இடத்துலையும் பங்க்சுவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணுறாங்க. டிக்கெட் பற்றி சொல்லிடுறாங்க. ஸோ டிக்கெட் வந்து நான் ஆன்லைனில் தான் புக் பண்ணேன். நமக்கு ஆன்லைன் 2 இருக்குது. ஆன்லைன் KSRTC swift.com, அப்படி இல்லைனா KSRTC சாலோ ஆப் என்டே KSRTC நியோ OPRS ஆப்பு. நான் அந்த நியோ OPRS ஆப்பில் தாங்க புக் பண்ணேன். ப்ளே ஸ்டோரில் இருக்குது, ஆப் ஸ்டோர்லேயுமே இருக்குது. பேஸ் ஃபேர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 340 ரூபாங்க. அதுக்கப்புறம் டேக்ஸ் அது இதுன்னு போக லாஸ்ட்டு பேமெண்ட் வந்து 373 ரூபா வந்து நான் பே பண்ணியிருக்கேன். இன்னொரு ஆப்லேயுமே நம்ம புக் பண்ணிக்கலாங்க. ரெட் பஸ்லேயுமே நம்ம புக் பண்ணிக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன் வந்து நமக்கு இருக்குது. பட் நான் வந்து அந்த என்டே KSRTC அந்த ஆப்பில் புக் பண்ணிவிட்டேன். புக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா பஸ் கிளம்புறதுக்கு 20 மினிட்ஸ் முன்னாடி வந்து நமக்கு PNR டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ட்ரெயினுக்கு எப்படி சார்ட் ப்ரிப்பேர்னு வரும் அதே மாதிரி PNR டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். நமக்கு வழக்கமாக பஸ்ஸில் எல்லாமே பஸ்ஸோட நம்பர் தான் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வண்டிக்கு நம்ம வண்டிக்கு என்ன வண்டி KL 15A299 இருக்கா, பட் அப்படி கொடுக்க மாட்டாங்க. இந்த ட்ரிப் கோடு தான் கொடுப்பாங்க, KS 486. இந்த நம்பர் தான் நமக்கு வரும் மெசேஜில். நம்ம ஊர் வந்து SCTC நிற்கிதுங்க.
பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகம் தான். இதே ரூட்டில் பார்த்தீங்கன்னா நார்மல் நான் ஏசி 3x2 இருக்குது. அந்த ரெட்டு ஆரஞ்சு கலந்த ஆன வண்டி இருக்கணும். அதில் டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா 250. இதில் பார்த்தீங்கன்னா 370 ரூபாங்க. ஏர்போர்ட்டுங்க. ஆலுவா பைபாஸ் 1235. மெட்ரோ கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம 1 மணிக்கிட்ட தான் இங்கே வந்துட்டு எர்ணாகுளத்துக்குள்ளே. பட் ஆனால் ரொம்ப சிட்டிக்குள்ளே டிராஃபிக் இருக்குங்க. ஒரு வளைஞ்சு ஒரு ரைட்டு கட் அடித்தா நம்ம வந்து எர்ணாகுளம் சவுத்துக்குள்ளே போகணும். வந்துருக்காங்க. நம்ம ஒரு ஏசிடிசி ஒன்று நிற்கிதுங்க. ஒன்று 20க்கு எப்படி ஆயிருக்கு. ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ. டிக்கிலாம் இருக்குங்க லக்கேஜ் வைக்கிறதுக்கு. தேங்க்ஸ் ப்ரோ. இங்கே நம்ம தமிழ்நாடு எஸ்சிடிசி ரைடர்ஸ்லாம் இருக்குங்க. வேளாங்கண்ணி பஸ்ஸு, புதுச்சேரி பஸ்ஸு, அப்புறம் நம்ம சென்னை வண்டி பார்க்கவே பரிதாபகரமான நிலையில் இருக்குது. ரொம்ப தூசியாக இருக்குது. நான் இந்த கொச்சின் எக்ஸ்பிரஸ் அந்த ஸ்டிக்கர்லாம் இருக்குன்னு எதிர்பார்த்தேன். இல்லை, தூத்துக்குடி வண்டி. இது வந்து ஒசூர் போட்டிருக்கு. ஒசூர் டிப்பா பெங்களூர் வண்டி. இது எர்ணாகுளம் சவுத் பஸ் ஸ்டாண்ட் வந்து 1:20க்கு நம்ம ரீச் ஆகிட்டோம். 1 மணிக்கெலாம் வந்துட்டாங்க. ஸோ ரொம்ப டிராஃபிக்காக இருந்துச்சு. அதனால தான் கொஞ்சம் நிலை. இதெல்லாம் பெரிய மேட்டர்லாம் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எர்ணாகுளத்தில் வந்து 2 பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. ஒன்று வைட்டிலா, இது வந்து சவுத் பஸ் ஸ்டாண்டு. நம்ம தமிழ்நாடு பஸ்ஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சவுத் பஸ் ஸ்டாண்டில் இருந்தால் கிளம்போம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா க்ரூஸ் எல்லாமே நல்ல ஃப்ரெண்ட்லி டைப் தாங்க. அதனால் விளாக் எடுக்கிறதுக்கு எந்த ஹெசிடேஷனுமே இல்லை. கொஞ்சம் ஈஸியாக விளாக் அமைஞ்சிருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான விளாகாகவும் இருந்திருக்கும். ஏன்னா நம்ம ரொம்ப லாங் பண்ணல, ஒரு 5 hours ஜர்னி தான் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓவரால் இந்த கேஎஸ்ஆர்டிசி ஏசி சூப்பர் ஃபாஸ்ட் ப்ரீமியம் பிளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ புதுசாக பார்க்கலாம் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதே மாதிரி கேஎஸ்ஆர்டிசி வேறு பஸ்ஸெல்லாம் வேறு ரூட்டில் நம்ம ஃபியூச்சரில் பண்ணலாம். டடா.